அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களை அப்படியே தூக்கி ரெண்டு கன்னத்துலேயும் மாறி மாறி முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ம் டிஷு டிஷு அம்மா, என்ன அது? வளந்தான் அப்படியே நிற்கிறாரு. ஏதோ ரெண்டு கன்னத்துலேயும் வந்து பட்டார் பட்டார்னு அடிச்சிட்டு போகுது. ஏங்க, நீங்கள் எதுவும் அடிச்சிங்களா என்ன? இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? நான் அடிக்க மாட்டேன்டா. என் கையில் இருக்கிற ரிமோட் அமுத்துனா தானா நீ அடி வாங்குவ. ஆஹா, இப்படி ஒரு டெக்னிக்கில் வச்சு தான் இவன் எல்லார்கிட்டையுமே மோதுறானா? ஆஹா, ஆளை பார்த்து தப்பாக எடை போட்டுட்டோமே ஐயா. ஆஹா, இதுவரைக்கும் ஆம்பளைக்கிட்டையும் பொம்பளைக்கிட்டையும் தான் அடி வாங்கணும். ஆனால் இங்கே கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி ரிமோட்டை வச்சு அடிக்கிறானே ஐயா. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஸ்டைலில் அடிக்கிறாங்களே ஐயா. யார் என்ன ஸ்டைலில் அடித்தாலும் அடி வாங்கிறது நாம தானே ஐயா. ஏண்டா வளந்தான், ரிமோட்டால் அடிக்கிறியா? இவனை இன்னைக்கு பிச்சு போட்டுட்டு போயிட வேண்டியதுதான். இங்கே பார் வளந்தான், நீ தப்பாக ரவுடியாக இருக்க. ஆமாம், மரியாதையா இந்த ரவுடி தொழிலை ரிசைன் பண்ணிடு. ஏண்டா விட்டா ரொம்ப அதிகமாக பேசுகிறத மட்டும் இல்லை, சொன்ன பேச்சு கேட்கலன்னா அப்படியே காலில் வச்சு மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். போனா போகுதேன்னு பாவம் பார்த்து சும்மா நிற்கிறேன். நீ என்ன நசுக்கிறியா? இப்போ பாருடா. இங்கே பாரு வளந்தான், ஒன்று நாம் நேருக்கு நேராக மோதணும். இந்த கம்ப்யூட்டரில் ரிமோட் அழுத்தியெல்லாம் மோதுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். புரியுதா? தில் இருக்குன்னு சொன்னல, வந்து கையை காலை வச்சு சண்டை போடு. சண்டை தானே போடணும், இப்போ போடுறேன்டா. அது அது தில்லுக்கு அழகு. ஆமாம், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இப்போ பாரு, உன்னை சின்ன பின்னமாக்குறேன். இவ்வளோ சின்ன ஆளாக இருந்துக்கிட்டு என்ன சின்ன பின்னமாக்க போறியா? அங்கே பாருடா. ஆஹா, என்னது? இவனை மாதிரியே 6 அடியில் ஒரு ரோபோ வருது. ஆஹா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரவுடியாக இருக்கான ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.